அடுத்து நான் இந்த ஃபீல்டில் எப்படி என்டர் ஆனேன்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு இந்த நடிக்கணும்னு ஆசை வந்ததே திடீர்னு வந்தது. அதாவது ஒரு 11th 12th படிக்கும் போது வந்தது. ஏன்னா நான் படிப்பில் ரொம்ப ஆவரேஜ், வீக்கு. ஸோ படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அதனால ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. அப்போ என்னோட 12th முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இயர் டைமில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நடிக்கணும்ப்பா. அவங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை, இது ரொம்ப பயங்கரமான ஃபீல்டாக வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் நடிக்கணும் அப்படின்ட்டு. உடனே எங்கள் அப்பா சொன்னார், நீ எங்களுக்கு ரொம்ப செல்ல பிள்ளடா, ரொம்ப இதுவாக வளர்த்துட்டோம், நீ ரொம்ப கஷ்டப்படணும், வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும், உன்னால் அதெல்லாம் முடியாது. இல்லைப்பா, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு ஒரு 6-7 months இந்த சினிமாவுக்கு தேவையான ஃபைட்ஸ், டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறமா நாளைய தீர்ப்புன்ற படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த படம் அதாவது வியாபார ரீதியில் ஒரு பெரிய அளவில் போலனா கூட அந்த படத்து மூலியமா எனக்கு நிறைய ரசிகர்கள் கிடைச்சாங்க. எங்க அப்பா அம்மாவோட ஆசை, அதாவது என்ன டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. அவங்களோட ஆசையா நான் நிறைவேற்றி வைக்கலனா கூட என்னோட ஆசை, அதாவது நடிகன் ஆகணுன்ற என்னோட ஆசையை அவங்க 2 பேரும் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. உங்க முதல் படம் நாளைய தீர்ப்புன்னு சொன்னீங்க, அதுல நீங்க என்ன கேரக்டர் பண்ணிருக்கீங்க? நாளைய தீர்ப்பில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணேன். நான் அதே ஒரு பவர்ஃபுல் ஸ்டூடெண்ட் கேரக்டர். அது பண்ணும்போது எனக்கு தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட வயசுக்கு மீறின கேரக்டர், ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைமே பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த படத்தில் எனக்கு நிறைய பிடிச்ச சீன்ஸ் இருக்கு. பிடிச்ச சாங் ஒன்று உடலும் உயிரும்னு ஒரு சாங், ஒரு டுவேட் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு சீன்னு சொன்னா, எனக்கும் ராதா ரவி சாருக்கும் ஒரு சீன் இருக்கு. அதாவது அவர் எங்க அம்மாவை அரைஞ்சிருவாரு. அப்போ நான் சொல்லுவேன், 5 வயசா இருக்கும் போது எங்க அம்மாவை அடிச்சிருக்கீங்க, பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயசா இருக்கும் போது அடிச்சிருக்கீங்க, பார்த்து பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ எனக்கு வயசு 18. இப்போ நீங்க அடிச்சீங்கன்னா திரும்பி அடி விழும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசிட்டு அப்படி ஒரு மூவ் கொடுத்துட்டு திருப்பி கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியா வரும் அப்படின்னு சொல்லி